நீங்க மனோஜ் ரோகிணி அந்த வீட்டுக்கு 5 லட்சம் ரூபா அட்வான்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் வீட்டில் இருக்க எல்லாரையுமே அந்த பங்களாக்கும் கூட்டிட்டு வராங்க. அங்க வீட்டில் இருக்க விஜயா அது மட்டும் இல்லாம அண்ணாமலை எல்லாருமே அந்த பங்களாவை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஆனா எங்க விஜயாக்கு தான் கை காலே ஓடல. இவ்வளோ பெரிய வீடா, அதுவும் பீச் பக்கத்துல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு இருக்காங்க. அதே நேரம் கரெக்டா இங்க முத்துவுமே வந்து சவாரியில இருக்காங்க. மீனாவுமே கால் பண்ணி வாங்க, இந்த அட்ரஸுக்கு வந்துருங்க, இந்த மாதிரி ரோகிணி மனோஜ் வாங்க போற வீட்டில் தான் நாங்க இருக்கோம், நாங்க இப்ப சுத்தி பார்க்க வந்திருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் அந்த வீட்டோட ஓனருமே இவங்களுக்கு எல்லாருக்குமே வீடு பிடிச்சிருக்கு அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு, சரி மனோஜ் நீங்க வந்து இனிமேல் 25 லட்சம் தரணும்ல, அதை வந்து நீங்க இன்னைக்கு ஈவினிங்கே எங்களுக்கு செட்டில் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மனோஜ் கிட்டையும் ரோஹினி கிட்டையும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அவங்க கரெக்டா வெளியில போறப்ப கரெக்டா முத்துவுமே குறுக்க வந்துடுறாரு. முத்துவோட காரை இடிக்க வந்தவன முத்துமையோ பார்த்து ஓட்ட தெரியாது, ஆரன் அடிச்சுட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பில்டிங் ஓனரையுமே திட்டுறாங்க. ஆனா அந்த ஆளுமே கீழே இறங்கி வந்து ரொம்பவே வந்து சகஜமா, சாரி தம்பி தெரியாம மன்னிச்சிருங்க, நாங்க தான் ஹாரன் அடிக்காம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ரெகுலரா பேசிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் மீனா, மனோஜ், ரோகிணி எல்லாருமே வெளியில வந்து இந்த பக்கம் முத்துவையும் கொஞ்சம் சமாதானப்படுத்துறாங்க. அதே நேரத்துல முத்துக்கு மைண்ட்ல பயங்கரமா டவுட் ஆகுது. என்னப்பா இது, இந்த மாதிரி 3-4 கோடி ரூபா வீடுன்றீங்க, இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் எதுக்கு வாடகை கார்ல போனோம் அப்படின்னு இந்த பக்கம் அண்ணாமலை கிட்ட கேட்கறாங்க. அப்ப அண்ணாமலை இருந்துகிட்டு என்ன முத்து சொல்ற, அது வாடகை காரா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, ஆமாப்பா எனக்கு தெரியும்பா, இந்த மாதிரி செட்டில் இந்த மாதிரி 1 வாரம் 2 வாரத்துக்குன்னு வாடகை எடுக்கிற கார் அது வாடகை கார் தான், எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட அண்ணாமலையும், ஒருவேளை அவர் வெளிநாட்டுக்கு போறதா சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களோட ப்ராப்பர்ட்டிலாம் அங்க மாத்திருப்பாங்க, இந்த மாதிரி இப்போதைக்கு யூஸ்க்கு மட்டும் ஒரு வாடகை கார் வாங்கி ஓட்டிட்டு இருந்திருக்கலாம், வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான்ப்பா, ஆனா வாடகை கார் வாங்கி ஓட்டுற அளவுக்குலாம் இங்க யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. சொல்லப்போனா அந்த அளவுக்கு கஜாடா இருக்கும் அந்த கார்லாம், அவ்வளோ ஈஸியா ஓட்டலாம் முடியாது, நல்ல டிரைவரால மட்டும்தான் ஓட்ட முடியும். இவரை பார்த்தா ஓனர் மாதிரியும் தெரியல, டிரைவர் மாதிரியும் தெரியல, எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டா மனோஜ் கிட்ட போயிட்டு, மனோஜ் இங்க பாரு, எனக்கு இன்னும் ஒரு நாள் டைம் கொடு, அவசரப்பட்டு இந்த மாதிரி அட்வான்ஸ் பேமெண்ட்டை கொடுத்துடாத, நான் அவன்கிட்ட பேசிட்டு அவன் யாரு அப்படிங்கிறத நான் விசாரிச்சுட்டு சொல்றேன், அதுக்கப்புறம் அட்வான்ஸ் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா மனோஜுமே எப்பவும் போல முத்து நம்ம முன்னேறது பிடிக்காம பொறாமப்படுறான்னு நினைச்சுக்கிட்டு, இங்க பாரு முத்து, தேவையில்லாம என் விஷயத்தில் தலையிடாத, எனக்கு அவரை பத்தி தெரியும், எல்லாமே டீல் பண்ணிட்டேன், அவர் யாரு என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் நான் விசாரிச்சுட்டேன், எப்படியோ ரோகிணியோட அதிர்ஷ்டத்தினால எனக்கு இந்த 5 கோடி ரூபாய் உள்ள ஒருத்தொள்ள சொத்து வெறும் 3 கோடி ரூபாய் கிடைக்க போகுது, மிச்சத்தை லோன் போட்டு நான் அழகா கட்டி எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதே நேரத்துல இங்க முத்துவுமே சொல்றதை கேளு, கொஞ்சம் அமைதியாரு, அவசரப்பட்டுறாத, நான் கொஞ்சம் விசாரிச்சு மட்டும் சொல்றேன், எனக்கு ஒரு நாள் டைம் கொடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா முத்துவோட பேச்சை மதிக்கிற மாதிரி இல்ல. அதே நேரம் ரோகிணியுமே இருந்துகிட்டு இங்க முத்துவையும் மீனாவையும் அவமானப்படுத்துற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன முத்து, என்ன உங்களை மாதிரி நினைச்சிட்டீங்களா, நாங்களே எப்பவுமே ராயல் ஃபேமிலி, நாங்க எப்பவுமே ஒன்று நினைச்சோம் அப்படின்னு செஞ்சிருவோம், அது மட்டும் இல்லாம உங்களை மாதிரி ஏமாற கூட்டம்லாம் நாங்க கிடையாது, எந்த விஷயம் செஞ்சாலும் தெளிவா நாங்க யோசிச்சு தான் செய்வோம், இந்த விஷயத்துல நாங்க இந்த வீடு வாங்குறதுக்கு முன்னாடி எவ்வளவு யோசிச்சிருப்போம் எங்களுக்கு நல்லா தெரியும், எங்க ரிஸ்க்கை நாங்க பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரத்துல பக்கத்துல இருக்க விஜயாவுமே, ஆமாண்டா இவன் எப்ப பார்த்தாலும் இப்படிதான் உன் மேல பொறாமப்பட்டு இப்படி பேசிட்டு இருப்பான், இவங்க ரெண்டும் படிக்காத பயம் இல்லையே, இவங்க கிட்ட எதுக்கு நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனாவையும் முத்துவையும் எங்க விஜய் அவமானப்படுத்துறாங்க. அதே நேரத்துல விஜயாவை பார்த்து மீனாவும், என்னத்த இப்படி பேசிட்டு இருக்கீங்க, நாங்க யார் பணத்தையும் ஏமாத்தினது கிடையாது, நாங்க எப்பவுமே நியாயமான முறையில தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா ஆமா, நான் தான் பாத்துட்டு இருக்கேனே, உங்க ரூம் ஃபுல்லா சம்பாரிச்சு டப்பா ஃபுல்லா பணத்தை போட்டு வச்சிருக்கீங்க, என்ன இத்தனை டப்பா வித்தா ஒரு வீடு வாங்கிடலாமா, இல்ல நம்ம சைஸ் வீடு தான் வாங்க முடியுமா, ஒண்ணுமே இல்ல, சும்மா வந்து சேர்த்து வைக்கிறேன்னு என்கிட்ட நீங்க ஏமாத்திட்டு இருக்கீங்களா, நீங்கெல்லாம் என்னதான் நினைச்சாலும் இந்த மாதிரி ஒரு வீடு வாங்குறதுக்குலாம் உங்களால இந்த ஜென்மத்துல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க முத்தவும் மீனாவும் பயங்கரமா போட்டு கலாச்சிட்டு இருக்காங்க. அதே நேரம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அண்ணாமலையும், இங்க பாரு தேவையில்லாம மீனா முத்துவ தப்பா பேசாத, அவங்க சைடு உழைக்கிறாங்க, இவங்க சைடு உழைக்கிறாங்க, யாரோட முன்னேற்றத்தையும் யாராலும் எடுத்துக்க முடியாது, அவங்கவுங்க உழைக்கிறது அவங்களுக்கு தான், சரி விடுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போயிடுறாங்க. அதே நேரம் அடுத்த நாள் காலையில் எப்பவும் போல எங்க முத்து ட்ரிப்பு கிளம்புறப்போ இங்க ஜீவாவுமே கால் பண்றாங்க. முத்து, நான் இந்த மாதிரி வந்து ஏர்போர்ட்ல இருந்து ஹோட்டல் ரூம் வந்துட்டேன், என்ன கொஞ்சம் வந்து பிக்கப் பண்ணிக்கிறீங்களா, இன்னைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே முத்துவும் எப்பவும் போல கிளம்பி ஜீவாவை பிக்கப் பண்ணிட்டு அவங்க சின்ன இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் ரோகிணி மனோஜும் சேர்ந்துட்டு அந்த பத்திரத்தை இன்னைக்கு தான் வந்து பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால பேர் நாமினேஷன் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பத்திரப்பதிவு ஆஃபீஸை பார்த்து போயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அட்வான்ஸ் எல்லாத்துக்குமே நேத்தையே கொடுத்துட்டாங்க, அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கே வேலை முடிச்சுட்டா நமக்கு ஈஸியாயிருன்னு சொல்லிட்டு அவங்களுமே அவங்களோட வீட்டுக்காக போயிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த மாதிரி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிட்டு அங்க இந்த மாதிரி பத்திரம் சம்பந்தப்பட்ட டீட்டெயில் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க முத்துவுமே ஜீவாவை கூட்டிட்டு அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு தான் வராரு. அங்க வந்ததுக்கு அப்புறம் ஜீவாவுமே டேரக்டா உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு அவங்களோட பழைய வீடு ஒண்ணு இருக்கு, சரி அந்த வீட்டோட வேல்யூ எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருப்பாங்க. அதை பத்தி பார்க்கலாம்னு சொல்லி உள்ள போறப்போ மனோஜ் ரோகிணி உள்ள உட்காந்துருக்காங்க. அதை பார்த்தோன்னே ஜீவா ரொம்பவே கடுப்பாயிட்டு, இந்த ஊருக்கு வந்து யார் மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு நினைச்சேன், அவங்க மூஞ்சிலே முழிக்க மாதிரி ஆயிடுச்சு, இதுக்கு மேல இங்க இருக்கக்கூடாது, நம்ம இந்த வேலையை நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஜீவாவுமே வேகமா வெளியில இறங்கி வராங்க. வந்தது மட்டும் இல்லாம டைரக்டா கார்ல ஏறி உட்காந்து, முத்து இன்னைக்கு இங்க வேண்டாம், எனக்கு மூடு சரியில்லை, சொல்லப்போனா என்கிட்ட இருந்து
30 லட்ச ரூபா பணத்தை ஏமாத்தி வாங்கினவங்க உள்ளதான் இருக்காங்க. அவங்கள பார்க்க கூட நினைச்சிட்டு தான் இந்த ஊருக்கே வந்தேன். ஆனா கடைசியில் அவங்களே பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் முத்துமே ஜீவாவை பார்த்து, ஏன் மேடம் இப்படி பண்றீங்க, நீங்களே ஏமாத்துறீங்க, அவங்க தானே ஏமாத்துறாங்க, அப்புறம் எதுக்காக நீங்க சாஃப்டா பேசுறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க ரொம்பவே தைரியமா ஃபேஸ் பண்ண மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்துவுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் முத்து, இருந்தாலும் எனக்கு அவங்கள பார்க்க பிடிக்கல. அது மட்டும் இல்லாம அந்த ஆள் வந்து என்ன லவ் பண்ணி ஏமாத்தினவர், அந்த ஒரு காரணத்தினாலதான் இவங்களை நான் இப்ப மன்னிச்சு விட்டுட்டு போறேன், இல்ல அப்படின்னா இவங்களுக்கு என்ன வேணாலும் நான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தான் இந்த பக்கம் ஜீவாவோட மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயத்த முத்துவுமே புரிஞ்சுக்கிறாரு. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் ரோகிணி மனோஜும் உள்ள விசாரிச்சு பார்த்தவன தான் தெரியுது, நீங்க சொல்ற பத்திரத்துக்கு இந்த ஓனரே கிடையாதுமா, இது ஒரு போலி பத்திரம், சர்வே நம்பர் எல்லாமே தப்பா இருக்கு, என்னமா இது பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மனோஜோட முகத்துல அந்த சர்வே ஆஃபீஸர் தூக்கி அடிச்சிடறாரு. இதை பார்த்தா மனோஜுமே பதறி போயிட்டு, சார் இதுக்கு தான் சார் நாங்க 30 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம், என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதற ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா அந்த என்ன அட்ரஸ் அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயிலா விசாரிச்சுட்டு அந்த சர்வே அதிகாரியுமே அதை ஃபுல்லாவும் கணக்கு விவரம் போட்டு எடுக்கிறப்ப தான் தெரியுது, ஏங்க அந்த வீடு வந்து வெளிநாட்டுல ஒருத்தர் இருக்காரு, அவரோட வீடுங்க அது, கிட்டத்தட்ட அந்த வீடு வந்து கேஸ் பிரச்சனை தான் இருக்கு, அந்த வீடு மேலே கேஸ் இருக்கு, கேஸ் இருக்க வீடு யாருங்க உங்களுக்கு எழுதி தருவா, இப்படி ஒரு முட்டாள்தனமா நீங்க 30 லட்ச ரூபாய் என்கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டு வந்துட்டு என்கிட்ட வந்து ஏன் தாலி அடிக்கிறீங்க, முதல்ல இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க ரோகிணியும் மனோஜ் அங்கிருந்து வெளியில அடிச்சு துரத்திடுறாங்க. இதே நேரம் எங்க மனோஜுக்குமே என்ன பண்றதே தெரியல, கஷ்டப்பட்டு எடுத்து வச்ச காசு கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா மட்டும் தான் நம்ம காசு, இது எல்லாமே சந்தோஷி சார் காசு, இப்போ இந்த மொத்த காசையும் நான் இழந்துட்டேனே, இப்போ நான் எங்க போய் அவங்களை பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திணறிக்கிட்டு இருக்காரு. அதே நேரம் ரோகிணி அதே மாதிரி தான் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு வேற வழியே இல்லாம இவங்க எல்லாருமே திரும்பி வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க ஜீவாவுமே அந்த விஷயத்த நினைச்சு ரொம்பவே தலைவலிக்குது அப்படின்றதுனால அவங்களையுமே டேரக்டா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இங்க முத்துவுமே மீனா மூலமா காஃபி போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப ஜீவாவுமே எப்பவும் போல கேஷுவலா இங்க மீனா கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் எப்பவும் போல வீட்டுக்கு மனோஜ் ரோகிணி வராங்க. வந்த உடனே விஜயாவுமே அவங்களுக்கு ஆர்த்தி தட்டெல்லாம் எடுத்துட்டு போய் ஆர்த்தி எடுக்கிறாங்க. அதே நேரம் இங்க ரோகிணிக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, இவங்க கிட்ட உண்மையை சொன்னா என்ன ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பயந்துட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்க அண்ணாமலையுமே, என்னடா ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் முடிஞ்சிச்சா, எல்லாம் ஓகேவா, உன் பேருக்கு மாத்தியாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப மனோஜ் ரோகிணியும் ரொம்பவே பேச முடியாம கண்களையும் நிக்கிறத பார்த்துட்டு, ஏன்டா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இல்லப்பா நம்ம ஏமாந்துட்டான்னு நினைக்கிறேன், எனக்கு என்னமோ அந்த வீடு வேற ஒருத்தர் பேர்ல இருக்கான், அந்த வீடு மேல கேஸே இருக்காமா, யாரோ ஒருத்தன் என்ன 30 லட்ச ரூபாய் ஏமாத்திட்டான்ப்பா, அவன் எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு இந்த பக்கம் மனோஜுமே கதறி அழ ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்தவனே இங்க அண்ணாமலையுமே, அட முட்டா பையில இதை தானடா அவன் நேற்று சொன்னா, நேற்று என்ன சொன்னா முத்து, இந்த மாதிரி இந்த விஷயத்தை பத்தி நான் விசாரிக்கிறேன்டா, இந்த மாதிரி அதுக்கப்புறம் கொடுத்துக்கலாம்னு சொன்னா, ஆனா நீ கேட்டியாடா, மறுபடியும் அவன் பேச்சை கேட்காம 30 லட்ச ரூபாய் ஏமாத்திட்டு வந்திருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்ட முத்துவுமே அங்க இருந்துட்டு, எனக்கு தெரியும்டா இந்த மாதிரி முட்டாள்தனமா யோசிப்பேன்னு எனக்கு தெரியும், நான் அப்பவே அதுக்கு தான் சொன்னேன், ஏன்டா வாடகைக்காரில் எவனும் வரமாட்டான்டா இவ்வளவு பெரிய ஓனர்லாம் அப்படின்னு சொன்னா, கேட்டாதானே திமிர் எடுத்து போனேன், இப்போ பாரு கடைசியில காசு மாட்டிக்கிச்சா முடிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துவுமே சத்தம் போட ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இது பார்த்துட்டு இருக்க விஜயாக்குமே என்ன பண்றதுனே தெரியல, ஏன்டா முட்டா பையில, ஏன்டா இப்படி பண்ண, எந்த விஷயமா இருந்தாலும் தெளிவா பண்ணுந்தனடா, அதை விட ரோகிணி நீ ஏன் ரோகிணி இப்படி பண்ண, விசாரிச்சு தானே பண்ணுவ, ஏன் இப்படி 30 லட்ச ரூபாய் இழந்துட்டு வந்து நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா ஜீவாவுமே மீனாவோட சேர்ந்து கை தட்டிக்கிட்டே கிச்சன்ல இருந்து வெளியில வராங்க. இங்க மீனாவை பார்த்த ரோகிணியும் மனோஜும் ஒரு நிமிஷம் என்ன பண்றதுன்னு தெரியாம தகச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. அப்ப இது பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஜீவாவுமே, சபாஸ் மனோஜ், சொல்லப்போனா என்கிட்ட இருந்து வாங்கின காசை நீ இன்னொருத்தன்ட்ட கொடுத்துட்டியா, இப்ப தெரியும்டா நீ யாரு என்னன்னு எனக்கு தெளிவா புரியும்டா, என்கிட்ட இருந்து ஏமாத்தி வாங்கினல, அதான் உங்ககிட்ட இருந்து ஒருத்தன் ஏமாத்திட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜீவாவுமே மனோஜை பத்தி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இங்க முத்துக்குமே ஒண்ணுமே புரியல, ஜீவா நீங்க எதுக்காக மனோஜ் திட்டுறீங்க, ஏன்னா என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ எங்க ஜீவாவுமே முத்துவை பார்த்து சிரிச்சுட்டு, ஓ இது இவர் உங்களோட அண்ணனா, ஓகே ஓகே, என்ன ஒருத்தன் லவ் பண்ணி ஏமாத்தினான்னு சொன்னா தெரியுங்களா, அது இவன் தான் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் என்கிட்ட லிவிங் டு ரிலேஷன்ஷிப்ல இருந்தான், சொல்லப்போனா கடைசி நிமிஷத்துல இவன் என்ன ஏமாத்தினதுனாலதான் அவங்ககிட்ட இருக்கிற பணத்தை நான் வாண்டடா அவனை ஏமாத்தி போடுங்கினேன், அவன் எனக்கு செஞ்சதுக்கு பதிலுக்கு பதில் தான் நான் செஞ்சேன், ஆனா மறுபடியுமே இந்த ரோகிணியும் இவனும் சேர்ந்துக்கிட்டு ஸ்டேஷன்ல வச்சு என்ன மிரட்டி 27 லட்சத்துக்கு 30 லட்சமா வாங்கிட்டாங்க, அதனாலதான் அந்த 30 லட்சத்தை இன்னொருத்தன்ட்ட கொடுத்துட்டாங்க, எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஓகே முத்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க என்ன டிராப் பண்ண கூட வேண்டாம், உண்மையை சொன்னதே எனக்கு ரொம்ப தெளிவா இருந்துச்சு, நான் இதுக்கு மேல இங்க இருந்து நான் பொறுமையா எங்க ஊருக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஜீவாவுமே பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு அங்க இருந்து வீட்டை விட்டு வெளியேறி சிரிச்சுக்கிட்டே போறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க முத்துக்கு பயங்கரமான ஷாக்கு. அதே நேரம் அண்ணாமலையும், ஏன்டா மனோஜ் இப்படி பண்ணிட்டு இருக்க, உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சு என்னென்னமோ பண்ணோம், ஆனா எல்லாத்தையுமே கெடுக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கேடா, உன்னால மனுஷன் சொல்றதுக்கே எனக்கெல்லாம் நாக்கு கூசுதுரா அப்படின்னு சொல்லிட்டு இங்க அண்ணாமலையும் மனோஜை போட்டு திட்டி தீர்த்துக்கிட்டு இருக்காரு. இன்னொரு சைடு ரோகிணிக்குமே பேரதிர்ச்சி. சொல்லப்போனா இது வரைக்கும் மனோஜ் ஒரு பொண்ணை லவ் பண்ணி இந்த மாதிரி வந்து விட்டுட்டாருன்னு மட்டும் தான் தெரியும், ஆனா அந்த பொண்ணு கூட வாழ்ந்து விட்டுட்டாரு அப்படிங்கிற விஷயம் இப்பதான் அவங்களுக்கு தெரிய வருது. அதனால இங்க ரோகிணியுமே இவ்வளவு நாளா மனோஜை ரொம்பவே வெள்ளந்தித்தனமா யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க, ஆனா இப்போ மனோஜுமே சாதாரண ஆள் கிடையாது, அவனுமே பெரிய ஆள் தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோகிணியுமே வந்து மனோஜை பார்த்து ஒரு மாதிரி முறைக்க ஆரம்பிக்கிறாங்க.
இன்னொரு பக்கம் முத்துவுமே கரெக்டா ஒரு பாயிண்ட புடிச்சு, அப்பன்னா அந்த ஜீவா குடுத்த பணம் தான் வந்து நீங்க வந்து ஷோரூம் வச்சிருக்கீங்க. அப்பன்னா ரோகிணி மேடம், உங்க அப்பா இனிமேல் ஊர்ல இருந்து பணத்த அனுப்பவே இல்லையா? அப்பன்னா உங்க அப்பா ஊர்ல இருக்காரா? இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கலோட கேட்கறாங்க. இத கரெக்ட்டா கவனிச்ச விஜயாவுமே, "என்ன ரோகிணி இது? முத்து சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ உங்க அப்பாகிட்ட இருந்து நீ இந்த பணம் வாங்கல போல இருக்கு. நீ எங்களோட பணத்தையே வச்சு இந்த மாரி மனோஜுக்கு பிசினஸ் ஆரம்பிச்சு குடுத்துருக்க. இதெல்லாம் என்ன? அ என்கிட்ட இதுவரைக்கும் நீ எந்த ஒரு விஷயத்தையும் பொய் சொன்னது இல்லல்ல. அப்புறம் எதுக்காக இப்பேற்பட்ட பொய் சொல்லியிருக்க? சொல்லப்போனா நீ ஏன் இப்படி என்ன ஏமாத்துன?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப ரோகிணிக்குமே என்ன சொல்றதுன்னே தெரியல. இவங்க கிட்ட உண்மைய சொன்னாலும் பிரச்சனை, பொய் சொன்னாலும் பிரச்சனை. அத விட முக்கியமா நமக்கு எதிர்த்து எதிர்த்து பேசுறதுக்கு இங்க முத்துவும் மீனாவும் வேற தயாரா இருக்காங்க. அதுக்கு மேல இங்க ஜீவா வேற வந்து எங்கள பத்தி எல்லா உண்மையும் சொல்லிட்டு போயிட்டா. இந்த நிமிஷத்துல மட்டும் தான் என்னால என்னோட உண்மைய சொல்ல முடியும். இப்ப சொன்னேன் அப்படின்னா எதுவுமே பெரிய விஷயமா தெரியாது. ஏன்னா என்னாலயும் மனோஜாலயும் இந்த வீட்டுக்கு நிறைய பாதிப்பு வந்திருக்கு. அந்த பாதிப்பு கிளியர் பண்றதுக்கு இதான் சரியான டைம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரோகிணியுமே தன்னை பத்தியான உண்மையை சொல்றதுக்கு தயாராயிட்டு இருக்காங்க.